அன்னை மணியம்மையார் அவர்கள் ஆளுமை பற்றி கூற வேண்டும் என்றால் எதை முதலில் சொல்ல இருப்பதே குழப்பமாக இருக்கிறது. அவரை எழுத்தாளர் என்பதா, அவரை பேச்சாளர் என்பதா, பெண்ணியவாதி என்பதா, தந்தை பெரியாரை காப்பாற்றினார் என்பதா, இல்லை பல நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகித்த நிர்வாகியா, விடுதலை போன்ற இதழ்களை நடத்திய தலைவரா, எதை சொல்ல? அன்னை மணியம்மையார் அவர்கள் ஒரு நாத்திக இயக்கத்துக்கு, அதுவும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இணைந்த ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார். அது உண்மையிலேயே வியப்புக்குரிய செய்தி. நாம் அன்னை அவர்களை, பெரியார் அவர்களை சொல்லும் போது வழக்கமாக கடவுள் இல்லை என்று சொன்னவர் என்று சாதாரண மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதை போலவே அன்னை மணியம்மையார் என்றால், அன்னை மணியம்மையாரை பெரியார் ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார், அவர்தானே? இந்த கேள்விதான் நாம் தொடர்ந்து பல இடத்தில், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கூட சமீபத்தில் என்னுடன் பயிலுகின்ற ஆசிரியர் ஒருவர் அப்படி கேட்டார். அவருக்கு சிறு விளக்கம் கொடுக்க வேண்டி வந்தது. அவர்களுடைய புரிதல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இப்போ அன்னை மணியம்மையார் எப்போ பிறக்கிறாரு? அவங்க 1920 மார்ச் 10, 1920. இன்று கூட குழந்தை திருமணங்கள் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு கூட குழந்தை திருமணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடன் படித்த என்னுடைய வகுப்பு தோழிக்கு கூட நான் படிக்கின்ற போது, அதாவது 85, 86 அவள் 8ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவளுக்கு 13 வயதில் திருமணம். நான் கல்லூரிக்கு போகும்போது அவள் 4 குழந்தைகளை வைத்திருந்தாள். இப்படியான சூழலில் அன்னை மணியம்மையார் பிறந்த 1920, அந்த 20 பார்க்கின்ற பொழுது அன்றைய சூழல், தமிழ் சூழல் எப்படி இருந்திருக்கும் என்பதை பார்க்கலாம். 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விதவைகள் 1 வயது விதவைகள் இருந்தார்களாம். 1 வயது என்றால், அதாவது 1 வருஷம் கணவனோட வாழ்ந்து விதவையானவர்களா என்றால் இல்லை. 1 வயது குழந்தை விதவை 597 பேர் இருந்தார்களாம். 1 இருந்து 2 வயது விதவைகள் 494 பேர். 3 வயது 4 வயது வரை விதவைகள் 2857 பேர். இப்படியாக சொல்லிக்கொண்டே 10 முதல் 15 வயது உட்பட்ட விதவைகள் 2,32,147 பேர் நம்முடைய நாட்டிலே இருந்த காலகட்டம். ஆக மொத்தம் 30 வயது வரை உள்ள விதவைகளை 2021 கணக்கெடுப்பின்படி 26,31,788 பேர் இருந்தார்களாம். இப்போது பார்க்கலாம், அன்னை மணியம்மையார் உண்மையிலேயே திருமணம் பண்ண வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டிருக்கிறாரா என்றால், கொள்கை வளர்ப்பவர், அவருக்கு அதிகம் அதில் விருப்பம் இல்லை என்பது, அதை பற்றி அவர் எண்ணவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அவர் SSLC வரை படித்தவர். பெற்றோர் கனகசபை பத்மாவதி அவர்கள். இந்த குடும்பம் கொள்கை குடும்பமானதால் அன்னை மணியாருக்கு பெரியாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய 17 வயதில், அதாவது 1936 வேலூர்ல ஒரு திருமணத்துல தந்தை பெரியார் அவர்களை அவர் சந்திக்கின்றார். 16 வயது, அந்த வயதில் தந்தை பெரியாரை சந்திக்கிறவர் கிட்டத்தட்ட 24வது வயது வரும்போது அவருடைய தந்தையார் 1943 மறைந்து போகிறார். வயது கவனிக்க வேண்டும், 24, 23, 24 இருக்கலாம். அதன் பிறகு அதே ஆண்டில் அவர் ஐயாவிடம் ஒரு தொண்டராக இணைகின்றார். அப்பொழுது 24 வயது. அப்போ நம்முடைய மணியம்மையார் அவர்கள் உண்மையிலே ஒரு சுதந்திர சிந்தனையோடு செயல்பட்டது நமக்கு தெரிகிறது.
அவர் திருமணம் பண்ணி கொண்டுதான் தன்னை வளர்த்து கொண்டார் என்றோ அதனால் பயன் பெற்றார் என்றோ நாம் சொல்லிவிட இயலாது. 24 வயது கிட்டத்தட்ட பெரியாரிடம் வந்து சேரும் போது அவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு அவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரியும் இருந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் அன்னையின் நமது இயக்க பயணம் தொடங்கி இருக்கிறது. அன்னை அவர்கள் எழுத்தாளராக இயக்கத்திற்கு வந்த பிறகு அவங்க எழுத்தாளராக பரிணமிச்சிருக்காங்க. போராட்டங்கள்ல அவங்க வந்து கலந்துருக்கிறாங்க. அப்புறமா வந்து போராட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய சிறை சென்ற வரலாறு உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. அதாவது அவருடைய திருமணத்திற்கு முன் 1948 அவர் பிறந்தது 1920. 1948 அவர் முதலாக மொழி உரிமை போர், அதாவது ஹிந்தி எதிர்ப்புக்காக அவரு கைது செய்யப்படுறார். பட்டு 2 மாச சிறை தண்டனை அவருக்கு வேலூரில் கிடைக்கிறது. அப்போ சிறைக்கு செல்லும் வீர பெண்மணியாக அப்பொழுதே அன்னை மணியம்மையார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்புறமா 1949 மார்ச் 29 அவங்களுடைய இந்திய எதிர்ப்பு போரில் மணியம்மையார் தலைமை தாங்கியும் பெண்ணையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். ஆக அன்னை மணியம்மையார் ஒரு வீர பெண்மணியாக சுயமாக முடிவெடுப்பவராக தான் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அவருடைய போராட்டங்கள் ஜாதி ஒழிப்பு நிகழ்ச்சியின் கூறாக ஹோட்டல்ல வந்து அந்த பிராமணால் அப்படிங்கிற பெயரை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு கமிட்டியில வந்து முடிவு பண்றாங்க. அதுல வந்து 1957 இது அவருடைய திருமணத்திற்கு பின்னான நிகழ்வு. 1957 சென்னையில முரளி கஃபே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கைதாகிறாங்க. 3 வார கடும் காவல் தண்டனை அன்னைக்கு கிடைக்கிறது. அதே போல 58 விடுதலையில் அவர் ஆசிரியராக பொறுப்பாளராக இருக்கிறார். அப்பொழுது விடுதலையில் வெளியான இளந்தமிழா புறப்படு போருக்கு அப்படிங்கிற கட்டுரை அது வழக்காக்கி மணியம்மையாரையும் இந்த கட்டுரை எழுதின தோழரையும் கிட்டத்தட்ட 1 மாதம் சிறை வைத்திருக்கிறார்கள். சோ அன்னை அவர்கள் சிறைக்கு பயந்தவர் அல்ல. இதுல ஒண்ணு அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, ஹிந்தி ஒழிப்பு அந்த அதாவது மொழி போர்ல வந்து அவர்கிட்ட வந்து இந்த கேக்குறாங்க, வழக்கறிஞர் வந்து சொல்றாரு அவங்க வந்து செய்தது வந்து சட்டப்படி வந்து குற்றம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது மணியம்மையார் சொல்றாங்க, எங்கள் மொழிகாப்பு உரிமைக்கு அமைதியாக போரிடுவது எமது கடமையாகும். அடுத்த கேள்வி வருது, அதற்காக சட்டத்தை மீறுவது சரியா? இவங்க பதில் சொல்றாங்க மணியம்மையார், சட்டம் நாட்டின் மொழி வளர்ச்சியை கூட ஒழிப்பதாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, உங்கள் மதம் என்ன? எனக்கு எந்த மதமும் கிடையாது. உங்கள் ஜாதி திராவிட ஜாதி. அடுத்த கேள்வி, தடை உத்தரவை மீறி சட்டத்தை மீறியுள்ள தங்களை ஏன் தண்டிக்க கூடாது? சமாதானம் ஏதாவது சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டப்ப அன்னையின் பதிலை பாருங்கள். நான் சமாதானம் சொல்வதற்காக இங்கு வரவில்லை. சர்க்கார் சட்டத்தை நிறைவேற்றிருக்கும் தாங்கள் என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன், தாராளமாய் செய்யுங்கள். உடனே அடுத்து கேள்வி கேட்கிறாங்க, தங்களுக்கு 2 மாத காவல் தண்டனை அளிக்கிறேன் அப்படின்னு. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட இல்ல அந்த வழக்குல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கின்ற சூழலில் அன்னை அவர்கள் சிறு வயதிலேயே இந்த ஒரு துணிச்சல், சிறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அங்க அவங்க பதில் மொழிகள் வந்து அவங்களுடைய வீரத்தை காட்டுகிறது.